எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தத்மேஷ்டி குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நம் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 16/4/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 3ஆம் நாள். புரியுதுங்களா? அமாவாசை இன்று இரவு 7:32 தொடங்குது. நாளை மாலை 5:47 வரை இருக்கிறது. தகவல்: இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம், இன்னைக்கு நல்ல நேரம் வந்து மதியமே முடிஞ்சது. 12:30 1:30 வரலும் வந்துடுது. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை மட்டுமே. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி 7:31 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய யோகம் 9:51 வரை ஐந்திரியம், பின்பு வைத்திருதி. இன்றைய கரணம் சகுனி. நட்சத்திரம் 1:22 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி நட்சத்திரம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மகம், பூரம். சிம்ம ராசிக்கு முழுமையான சந்திராசிரமம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன் சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, சுப விசேஷங்களை தொடக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். அமாவாசை என்னைக்கு நமக்கு கிட்டுதோ வருதோ அப்பத்துல இருந்து நம்ம அது வளர்முறையா எடுத்துக்கலாம். இந்த விழாக்கிழமை விட்டுற முடியுமா? ஆனால் விடக்கூடாது. சித்திரை மாசத்துல நம்ம புதிய முயற்சிகள் செய்யலாமா? செய்யலாம். அதெல்லாம் கவலையே கிடையாது. சித்திரை பிறந்தாவே வழி பிறந்தா மாதிரி தான். தை பிறந்தா வழின்னா இதுவும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மாதம். சூரியன் தலையில இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, உச்சத்துல இருப்பார். அதனால சூரியனோட தன்மைகள் இந்த மாசத்துல அதிகமா இருக்கும். எல்லாருமே புதிய முயற்சி செய்வதற்கு ஒரு ஏற்ற காலமா இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல பண்ணி அமாவாசை இரவு அமாவாசைன்னும் போது இன்னைக்கு இரவு அமாவாசையை நம்ம பயன்படுத்துறது சிறப்பை தரும். அப்படி இன்னைக்கு இரவு அமாவாசை சிறப்பு தரும்னா, இப்போ மலையூர் அங்காளம்மன் கோயில் இன்னைக்கு நைட்டு வந்து ஊஞ்சல் உச்சம் பண்ணுவாங்க. பெரும்பாலான ஆலயங்கள்ல பண்ணுவாங்க. இப்போ மாலை ஒரு 6 மணி வரல இருக்குன்னா அன்னைக்கு நைட் பண்ணுவாங்க. அது மாதிரி நாம ஒரு வேண்டுதல், ஒரு அமாவாசையில ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம்னா இன்னைக்கு இரவு செய்யறது சிறப்பா இருக்கும். இப்போ இரவு பூஜை எல்லாம் சொல்றீங்களா, அவங்க இந்த அமாவாசையை பயன்படுத்துறது சிறப்பை தரும்ன்றதுல ஐயமே கிடையாது. சரி, நம்ம ராசி பலன்கள் போலாங்களா? காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த நாள் அப்படிங்கிறது வந்து அபரிதமான ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறது என்னன்னா, உங்களை ஓட விடுறோம்னு சொல்றீங்க இல்ல, உங்களை ஓய்வு இல்லாமல் உழைக்க வைக்கும் அப்படிங்கிற நாளாக இந்த நாள் எடுத்துக்கலாம். அதுக்கான தொடக்கம் கூட நீங்க பொறுமையா செய்யலாங்கிறதுலாம் வேலை இல்லை. அடுத்தடுத்த வேலைகள் உங்களுக்கு முன்னாடி சென்று கொடுக்கும். ஏன்னா 3இல் குரு 5இல் கேதுங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனி செவ்வாய் புதன் சேர்க்கைங்கிறது வந்து 12ஆம் இடத்துல இருக்கு. இப்போ 4 கிரகம் இருக்குன்னா அப்போ உங்களை துரத்துன்றது தான் விதி. இப்போ இந்த நாளில் வந்து நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு எடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த முடிவு செயல்பாட்டுக்குள்ள வந்துடும். வீடு கட்டலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கினா, பிள்ளைகளை அடுத்து உயர்கல்விக்கு என்ன பண்ணலாம், இப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்துடும். 7 சனி பத்தி நீங்க கவலைப்படாது. நல்லா புரிஞ்சுங்க. 7 சனியில் தான் திருமணம், 7 சனியில் தான் வீடு, 7 சனியில் தான் குழந்தை. இவ்வளவுதான். 7 சனியில் கடனும் உண்டு. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஒரு நாளைக்காவது இரும்புலாம் எப்படியா வருது? புரியுதுங்களா? இதுதாங்க விஷயம். சிலது கிடைக்கும், சிலது விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் அதுக்கான தொடக்கத்தின் முதல் புள்ளியாக செயல்படும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மேஷத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு கிரகணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ராசி அதிபதி சூரியனோட இணைஞ்சு பயணம் பண்றது, அவர் விரைவில் வந்து ராசிக்குள்ளே ஒருவர். இது ஒரு பெரிய சிறப்பு. நீங்க அது வந்து ரொம்ப மாற்றத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். இதுதான் 2இல் குரு இருக்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புலையும் பெரிய பிரச்சனை இல்லாம தான் கொண்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி
பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்பு உங்க கையில தலையில கொடுத்துட்டாங்க, இந்த இதை செய், இதை பாரு அப்படின்ட்டு. நாளைக்கு இது வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாசத்துல இருக்கு. அப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணா எதுக்கு பண்றோம்? வீட்டுல ஒரு சுபகாரிய நிகழ்வுகள் வந்தாதான் அது நடக்கும். அப்ப சுபகாரிய நிகழ்வுகள் வர காத்திருக்கிறது. ஒரு பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு முதல் சடங்கு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதை நம்ம கவனமா வச்சுங்க. அதுவும் இந்த மாசத்துல சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படும். இந்த நாளில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும், பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஜெயிக்கிற நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களே, ராசிக்குள் குரு, 3ல் கேது, சந்திரனின் பயணம் நமக்கு 10ஆம் இட தொழில்ல பாத்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்னும் போது உங்களை அலைச்சல் விடும். வா ஓடியா, நீ எவ்வளவு தூரம் ஓடுற பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு 4 பக்கமும் உங்களை வேலி போட்டு அடைத்தார் போல. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு 4 கோணமும் கெட்டு போச்சு. 4 கோணமும் கெட்டு போச்சு. அப்போ எங்க போனாலும் நம்ம கண்ணி விடி பிடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். டேக் டைவிஷன் தான். டேக் டைவிஷன் பார்க்கவே தேவையில்லை. நீங்க எங்க போகணுமோ அங்க போய் நில்லுங்க, அவ்வளவுதான். ஜெயிக்கக்கூடிய நாள். அலைச்சல்கள் உண்டு. மன அமைதி இல்லாமல் இருக்கும். கவனம். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பலன் முதல் நாளே சொல்லிட்டேன். கவனம் கவனம் கவனம். எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பை தரும். குறிப்பா சொல்ல போனா புனர்பூசமும் சரி, பூசமும் சரி, ஆயிலமும் சரி. புரியுதுங்களா? உணவு கட்டுப்பாடு மிக 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 அவசியம். பிசிடி உண்டாயிரும். ஒரு வைத்தியம் தெரியாமல் இன்னொரு வைத்தியத்தை பார்த்து கொண்டு வருவீர்கள். மருத்துவமனைக்கு ஒரு வைத்தியத்துக்கு போவீங்க, ஆனா வேற வைத்தியம் பண்ணி அனுப்புவாங்க. சரியா போச்சுன்னு சொல்றீங்க, அடுத்த நாள் மறுபடியும் அந்த வைத்தியத்துக்கான தீர்வு தேடி அலைவீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கடன், பிள்ளைகள் விஷயம், இதுலயும் பிரச்சனை உண்டு. வீடு, தெரு, ஏழை இல்லாததுலயும் பிரச்சனை வரும். கவனமா இருக்கணும். ஆரோக்கிய கவனம் மிக முக்கியம். இந்த நாள் ஓய்வு தேவைப்படுகின்ற நாளாக இருக்கிறது. கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த 2 நாளைக்கு கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க. யாருக்கிட்டையும் வார்த்தை கொட்டாதீங்க. வார்த்தை பிரயோகத்தை பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு தெரியுன்ற வார்த்தை வரக்கூடாது. அப்படியா, சரிங்க, சரி, சாரி. பெண்களா இருந்தா சரி சாரின்னு சொன்னீங்கன்னா கணவர்கிட்ட சாரி வரும் வீட்டுக்குள்ள. நீங்க அங்க ஏதாவது பேசுனீங்க, எதுவும் வராது. புரியுதுங்களா? வாலி வரும். வாலின்னு என்ன தெரியுமா? ராமாயணத்துல இருக்க வாலி இல்ல, இங்க பக்கெட்டுக்கு பேர் வாலி இல்ல. வாலின்னா அம்பு. புரியுதுங்களா? காதல் அன்பு பொய்ங்க, அன்பு பொய்ங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் பயம் கலந்த முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். பயம் மேலோங்கும். வாழ்க்கை குறித்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு சிறப்பான நாட்கள், சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. நட்பு வட்டம் விரிவடையும். உங்களை ஒரு 10 பேருக்கு தான் தெரிஞ்சதுன்னா இப்ப 100 பேருக்கு தெரியும். 100 பேர் இருந்தா 1000 பேருக்கு தெரியும். உலகம் முழுக்கா கூட தெரிய வச்சிருவார். கிரகங்கள்லாம் அவ்வளவு சாதகமா இருக்கு. டெஃபினெட்லி எது உங்களை யார் ஏமாற்றினாலும் அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஏமாற்றப்பட்ட நீங்கள் உலகம் முழுக்க போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டாலும் சரி, நீங்க யாரா ஏமாத்திருந்தாலும் சரி, தண்டனை இந்த காலகட்டத்தில் குறுகிய காட்டத்தில் தான் இருக்கீங்க, நடந்தே தீரும். ஆனால் கிரக நிலவரங்கள் உங்களை காப்பாற்றும். சாதகமான போக்கு. உங்கள் காட்டுல மழை. புரியுதுங்களா? காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு சும்மா பேரு கண்ணீராச்சு. காதலுக்கெல்லாம் வேலை இல்லை. கண்ணியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமையும். நட்பு ஓட்டம் விரிவடும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். ஆனா குழப்பங்கள் மேலோங்கும். ஏன் குழப்பம் அப்படின்னா, கேதுவின் பார்வை இருக்கிறதும் ஒரு பிளஸ் மைனஸ் தான். ஏன் அப்படி பார்வை இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சாலுமே ஒரு தடை நிற்கும் இல்லையா? இது செய்யவா வேணாமா, போகட்டுமா வேணாமான்னு சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கதை தான் இருக்கும். எல்லா முயற்சியும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அன்னை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குரு வழிபாடு, குருவை பின்பற்றுங்கள். புரியுதுங்களா? சனீஸ்வரர் கும்பிடலாம். நீங்க ஒண்ணும் சனி கும்பிட்டு தாப்புல போய் கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழப்பங்கள் தீர்க்கின்ற அமைப்பு மாலைக்கு பிறகுதான். அதனால காலையிலிருந்து மதியம் வரல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. கவனமா இருங்க. விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா லாபமே ஒரு பார்த்து நமக்கு ஒருத்தர் பேசுறாருன்னா அவரால் நமக்கு என்ன வரும் வராதுன்னு முடிவு பண்ணி பேசக்கூடிய அமைப்பு தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நாள் இந்த நாள். புரியுங்களா? வாக்கு, குடும்பம், தொழில்,
லாபம் இன்னைக்கு சிறப்பா இருக்குது. கிரகத்தின் ஏற்றம் அபரிதமா இருக்குது. நிறைய பொருளாதாரம் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். புரியுதா? உடனே நான் ஒரு 10 வயசுல இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு 2 லாலிபாப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைய நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும். ஒரு பகையானாலும் ஒரு நட்பாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் குருவின் பார்வை இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிச்சிடலாம். குரு 2ஆம் இடத்துக்கு பார்த்தா என்ன பண்ணுவார்? குடும்பத்தை நல்லா சிறப்பா பார்ப்பாரு, அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் மன உளைச்சல் தந்துட்டு இருக்காரு. அடுத்து வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்தவரை நிறைவான ஒரு வாழ்க்கை வரும். அதுக்கான ஒரு வழி சொல்றாங்களே, எல்லா கதவும் அடிச்சுட்டாங்க, ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்குதுன்ற கதை தான் குருவின் பயிற்சி வரை பொறுத்திருக்க வேண்டும். சனி பயிற்சி அடைஞ்சிட்டா கூட எங்களுக்கு யார்கிட்ட சனி தான் முடிஞ்சிச்சே, எங்களுக்கு ஏன் அவ்வளோ பிரச்சனை வருதுன்னா கேட்க முடியாது. யார்கிட்ட கேட்பீங்க? கடவுள்கிட்ட போய் கேட்பீங்க? சாமி சாமி எல்லாம் பண்ணிட்டீங்க, போஸ்ட்மார்டம் கூட பண்ணியாச்சு சாமி, இன்னும் கூட வெளியே விட மாட்டீங்களான்ற கதை தான். அந்த அளவுக்கு நூடுல்ஸ் ஆயிருக்கிற ராசியில மகரம் ஒன்று. இந்த நாள் வந்து ஒரு நிறைவு தருகின்ற அமைப்பு. போதும்டா இந்த வாழ்க்கையில், நான் இப்படிதான் வாழணும்னு கத்துக்கிட்டேன், நான் இப்படியே இருக்கிறேன், எனக்கு போதும். இன்னைக்கு நூடுல்ஸ் கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லை நாளைக்கு ஒரு அசைவம் ஒன்று கிடைச்சா சந்தோஷமா சாப்பிட்டு போவோம். கிடைக்கலையா, தண்ணி கிடைக்குது, சாப்பிட்டு போவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்க மனசுக்குள்ள வந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிப்பீங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தை நோக்கி போகும்போது ஜெயிக்காது. அதுவும் இந்த நாள்ல குரு பயிற்சி வரலும் கவனமா இருங்க. சனியின் விலகல் இருந்தாலுமே தாக்கங்கள் இருக்கும். ஒரு அப்பா கடுமையானவரா இருக்காரு, அவர் கொஞ்ச தூரம் போயிட்டா அவங்க விட்டுருவாரா, அங்கிருந்து மெட்ட டேய் கொண்டாருன்னு, அந்த மாதிரி இருக்காதுதான். கவனமா இருந்தீங்கன்னா நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தப்பட்டு யாரும் நமக்கு ராஜாதான், நீங்களே ராஜாதான், அவ்வளவுதான். உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. கும்பத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராகு தன்னிச்சையா இருக்கு, அடுத்து பாருங்க, ராகு குரு காம்பினேஷன் ஏற்படும் போது என்னன்னா, முன்னால் செய்த தவறுகள் எல்லாம் சொல்றாங்களே, நம்ம சூரிய வந்து புரோட்டா மொத்தத்தையும் கோடை அழிச்சு முதல்ல ஆடுவரலாம், அந்த மாதிரி கதை கதை மொத்த தப்பும் அழிஞ்சிரும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. சினம் தவிர்த்தல் வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இது முக்கியமா எடுத்துக்கணும். ஹோம்ஒர்க் பண்ணாதான் படிக்க முடியும், ஹோம்ஒர்க் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? பணியில சுமைகள் வந்தாதான் அடுத்த விஷயத்துக்கு யோசிக்கவே முடியும். நிறைய சோம்பேறித்தனமா இருக்குன்னா நிறைய கண்டுபிடிச்சாங்களாம். அதெல்லாம் படிக்கும்போது வேடிக்கையா இருக்குது. அவங்க கரெக்டு தானுங்க, படியேற முடியாதுன்னு சோம்பேறிப்பட்டவன் லிப்ட் கண்டுபிடிச்சிருப்பான். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக கிடைக்கின்ற விஷயத்தை நீங்கள் சிந்தித்தீர்களானால் அதை சென்றடைகின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு கிரக நிலவரம் அதுதான் சொல்லுது. சினம் தவிர்த்து வெற்றி நடை போடுங்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, சனி செவ்வாய் புதன் சுக்கிரனோட இணைவு, குருவின் பரிவர்த்தனை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் கிடைக்காது. வாய்ப்பு, நல்ல எண்ணம், நல்ல செயல் இன்றைய நாள்ல நடக்க காத்திருக்கிறது. புதிய விருந்து உபசரிகள் கலந்துக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. தெய்வீக அணுகலும் உங்களுக்கு இருக்கு. இன்றைய நாள்ல தெய்வ பலம் கூடும். தெய்வ பலம் ஒன்று இருந்தால் போதும். இப்போ சாமி வந்து முன்னாடி என்ன கேட்போம்? நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு கேட்போமா, இல்லை எனக்கு தங்க வீடு வேணும்னு கேட்போமா? எப்பவுமே என் கூட இரு, அது போதும். அது ஒண்ணு இருந்தா போதும். இல்லைங்க, தெய்வம் உங்களுக்கு கூட இருக்குது. புரியுதுங்க? 7.5 சனியில அடுத்தடுத்த கட்டத்துல உங்களுக்கு நடக்கிற நல்ல நல்ல நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்களா? இறைவா எங்க இருந்தா இறைவா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சொல்றாங்க இல்லையா, அதனால சொல்லுவாங்கல்ல, அவனை மட்டும் என் கண்ணை காட்டு, அதெல்லாம் இல்லை, அவர் வந்து நிற்பார் ஒரு நாளைக்கு. உண்டு, இறை சக்தி உண்டு, இறை நம்புங்கள். எல்லாருமே மீனராசியில இருக்கு, ஆண் பெண் எல்லாமே வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. மீனராசிக்காரங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. பணம் பொருளாதார சிக்கல் இருப்பாங்க, பணம் கையில இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கடன் வச்சிருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, மறந்துருப்பாங்க. இவ்வளவுதான் பிரச்சனை. இதெல்லாம் மாறுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. அன்னையின் வழிபாடு மேற்கொள்ளுங்க. அமாவாசை அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரங்க சிறப்பா எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.